மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி அவர்கள் சாலை விபத்தில் மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்து உடல் உறுப்புகள் தானம் செய்த நபரின் 4 குழந்தைகளின் கல்வி செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தனது சொந்த நிதி ரூபாய் 50,000 வழங்கி குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறினார்கள். மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி அவர்களும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச. வளர்மதி இ.ஆ.ப. அவர்களும் உடல் உறுப்புகள் தானம் செய்த ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ருத்ரகோட்டி வயது 42 அவர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். உடல் உறுப்பு தானத்தின் மூலம் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு வாழ்வளிக்கும் அரும்பணியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து விளங்கி வருகிறது. குடும்ப உறுப்பினர்கள் மூளைச்சாவு நிலையை அடைந்த துயர சூழலிலும் அவர்களின் உடல் உறுப்புகளை தானமாக அளித்திட முன்வரும் குடும்பங்களின் தன்னலமற்ற தியாகங்களால் தான் இந்த சாதனை சாத்தியமாகியுள்ளது. தம் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கி பல உயிர்களை காப்போரின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் இறக்கும் முன் உறுப்பு தானம் வழங்குவோரின் இறுதி சடங்குகள் இனி அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் தெங்கால் ஊராட்சி அவரைக்கரை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த திரு ருத்ரகோட்டி வயது 42 அவர்கள் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 3/2/2024 அன்று விடியற்காலை 4:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயமடைந்து ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 4/2/2024 அன்று நண்பகல் 1 மணி அளவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள் முழு சம்மதத்துடன் அவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்திட முன்வந்தனர். இறந்தவரின் உடலுக்கு அரசின் ஆணையின்படி அரசு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி அவர்களும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச. வளர்மதி இ.ஆ.ப. அவர்களும் இன்று 6/2/2024 தெங்கால் ஊராட்சி அவரைக்கரையில் இறந்தவர் உடல் வைக்கப்பட்டிருந்த அவரது வீட்டிற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து ஆறுதல் தெரிவித்தார்கள். இறந்த நபரின் மனைவி 10 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாகவும் இவருக்கு 3 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இதில் மூத்த மகள் செல்வி ஹேமாவதி வயது 18 என்பவர் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். செல்வி மோனிகா, செல்வி மோனிஷா இரட்டையர்களான இவர்கள் ராணிப்பேட்டை LCF மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். மகன் செல்வன் மணி என்பவர் பெல் ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார் என்பதை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் கேட்டறிந்தார்கள். தொடர்ந்து மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் தனது சொந்த நிதி 50,000 இறந்த நபரின் 4 குழந்தைகளிடம் வழங்கி அவர்களின் கல்வி செலவுகளை தாமே ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்து குழந்தைகளிடம் தைரியமாக இருங்கள் எனவும் மேலும் தேவைப்படும் உதவிகளை தொடர்ந்து செய்வேன் எனவும் தெரிவித்து ஆறுதல் கூறினார்கள். சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த திரு ருத்ரகோட்டி வயது 42 அவர்களின் உடல் உறுப்புகளான இருதயம், நுரையீரல், கல்லீரல் மற்றும் அவரது கண்கள் மற்றும் சிறுநீரகம் ஆகியவை அப்பல்லோ மருத்துவமனை, MGM மருத்துவமனை, குளோபல் மருத்துவமனை மற்றும் CMC வேலூர், ராணிப்பேட்டை கேம்பஸ் உள்ளிட்ட 4 மருத்துவமனைகளுக்கு தானம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வினில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி ஜெயந்தி திருமூர்த்தி அவர்களும், ஒன்றிய குழு தலைவர் திரு வெங்கட்ரமணன் என்பவர், வட்டாட்சியர் திரு வெங்கடேசன், துறை சேர்ந்த அலுவலர்கள் உட்பட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர்.